ஜனா ப்ரோ, ரீசெண்டாக ஒரு ஜுவல் ஷூட் ஆட் போயிருந்தல, அது 2 டேஸில் பிளான் பண்ணது தானே? ஆமாம். எப்படி நீங்கள் அது மேக் பண்ணீங்க? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது கான்செப்ட் ஓனர் கேட்டது என்ன அப்படின்னா, ஒரு சைக்காலஜிக்கலாக மக்கள் பார்க்குற எல்லா மக்கள் மனசுலையும் ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்றதையும், தென் அது ஒரு மெமரபிளான ஒரு ப்ராடக்ட், அன்பின் வெளிப்பாடு தான் எங்களோட டேகு. ஸோ மெமரபிளான ஒரு ப்ராடக்ட் இதை வந்து ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ உடனே 2 நாளில் ரெக்குயர்மெண்ட் இருந்தனால நான் ஷூட்டை 2 டேஸில் பிளான் பண்ணேன். 2 டேஸில் அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும்னு அவ்வளோ ரஷ் பண்ணது காரணம் தான். 2 டேஸில் எப்படி முடிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு கமிட் பண்ணும்போது 2 டேஸ் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவே பண்ணிடுவோமா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எனக்கு பயம் இருந்துச்சு. தென் நீங்கள் கொடுத்த இன்புட்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த அந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கூட அந்த கலரிங் வைஸ், அந்த கட் வைஸ் எல்லாம் வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக வந்து கட் பண்ணி தான் நம்ம வந்து விஷுவல் நம்ம ஓனர்கிட்ட கொடுத்து காட்டினோம். நீங்கள் சொன்னீங்களே ஓனருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. எஸ். டிஐக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம அன்பரஸ் அப்படின்னு சொல்லி தான் நம்ம டிஐ ஆர்டிஸ்ட், நம்ம டீம் மெம்பர் தான், அவர் தான் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் வந்து அந்த தங்கம் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி தான், அந்த தங்கம் எனக்கு தனியாக தெரியணும் அந்த டோட்டல் டெக்ஸ்டர்லேயே அப்படிங்கும்போது நான் விட்டு இன்புட் கொடுத்தேன். அந்த தங்கம் மட்டும் எங்களுக்கு தனியாக தெரியணும், அந்த கோல்டன் கலர் எங்களுக்கு தனியாக வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் ஃபஸ்ட்டு கொடுத்த அவுட்டை விட நிறைய அவுட் நம்ம கிட்டத்தட்ட அந்த ஒரு 30 செகண்ட்